டிஎன்பிஎஸ்சி கிராமரில் டென்ஸ் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஏரியாவில் வேர்ப்ன்ற ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேர்ப் ஏரியாவில் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம 12 டைப் ஆஃப் டென்சஸ் இருக்குது. இங்கிலீஷ் கிராமரில் ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ப்ரெசென்ட்டில் 4, பாஸ்டில் 4 சப்டைப்ஸ், ஃபியூச்சரில் 4 சப்டைப்ஸ் இருக்குது. அது எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குது, என்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்க ரொம்ப சிரமப்பட்டோம் ஸ்கூல் டேஸ்லாம் வந்து. அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ஹோப் தட் இங்கே வந்து ரொம்ப கிளியராக நம்ம ஃபீடிங் கொடுக்குறோம். ஐ திங்க் சிங்கிள் ஃபீடிங்கில் அவுட்புட் வரும்னு நம்பலாம். ட்ரை பண்ணலாமா? ஸோ 12 டைப் இருக்குது ஆக்சுவலாக. இந்த 12 டைப் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? அது வெர்ப் ஏரியாவில் இன்னொன்று இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் இன்னொன்று இருக்குது, பேசிவ் வாய்ஸ் இன்னொன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிறது 12 டென்ஸுமே ஆக்டிவ் வாய்ஸுடைய ஃபார்முலா. ஸோ இந்த கிளாஸில் அதை பார்க்கலாம். இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா கிளியராக அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இந்த 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸில் ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்ன சொல்கிறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு ஒரு டென்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்க, ஆக்சுவலாக வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ்ன்னு சொல்லணும். ஸோ சென்டென்ஸில் எஸ்விஓ பார்க்குறோம் இல்லையா? அதில் வி ஏரியாவில் வெர்ப் ஏரியாவில் வர்ற வேர்ப் வந்து வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ்ன்னு அர்த்தம் கம் அப்படின்னு இருக்கணும், இல்லை கம்ஸ்ன்னு இருக்கணும். ரைட் ஆர் ரைட்ஸ், ரீட் ஆர் ரீட்ஸ், இந்த 2 ஃபார்முலா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த டென்ஸ்க்கு என்ன பேர்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ரெண்டாவது, இந்த டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா as of now அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கேன் ஷார்ட்டா. இப்போ நடக்கிறத பற்றி மட்டும் பேசுறது. ஓகேவா? பாருங்க, வந்து மழை பெய்யுது, கரெக்டான தமிழில் மழை பெய்கிறதுன்னு சொல்லணும், அது ப்ரெசன்ட் டென்ஸ். மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போயிடும். இட் இஸ் ரெய்னிங்னு போயிடும். ஸோ மழை பெய்கிறது, சரியா? நீங்கள் வகுப்பை கவனிக்கிறீர்கள், யூ லிசன் டு த கிளாஸ், ஐ டீச் இங்கிலீஷ் கிராமர், நான் இங்கிலீஷ் கிராமர் டீச் பண்ணுறேன் அப்படின்னு இப்போதைக்கு மட்டும் ப்ரெசென்ட்ல பேசுறதுக்கு பேர் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, as of now. இப்போ நடக்கிறத இப்போ மட்டும் பேசுறதுக்கு பேர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார்முலா என்னது? வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ். கம் அப்படின்னு இருக்கணும், இல்லாட்டி கம்ஸ் அப்படின்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இந்த ஒன்று நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பி வெர்ப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இதில் ஆம் இஸ் ஆர் அப்படின்னு வரும். ஆம் இஸ் ஆர் அப்படின்னு வந்தாலும் அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் ஒரு வேர்ப் மட்டும் தான் வரும். நல்லா வச்சுங்க, ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஃபார்முலா ஒரே ஒரு வேர்ப் தான் வரணும். அங்கே ஷீ இஸ் கம்மிங் அப்படின்னு சொன்னால் அது 2 வேர்ப் வந்துடுது. ஒரு வேர்ப் தான் பாருங்க, ஒன்று வெர்ப் இல்லாட்டி வெர்ப் பிளஸ் எஸ், இதில் ஒரு ஃபார்ம் தான் வரணும். சரியா? ஸோ இது வந்து ஆம் இஸ் ஆர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாருங்க, ஐ எம் ரங்கராஜன், நான் வந்து என்னுடைய பேர் ரங்கராஜன் அப்படின்னு அர்த்தம். ஐ பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆம் யூஸ் பண்ணுறோம். இது ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கடுத்து ஷீ இஸ் சீதா, அவங்க பேர் வந்து சீதா. அப்போ அந்த இடத்துல ஈஸுங்கிறது என்னது? ஆக்சுவலாக ப்ரெசன்ட் டென்ஸ். ஆறுங்கிறது என்னது? தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 5 years. அவங்க 5 வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இப்போ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாக்க ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ளூரலுக்கு வரும். இது 2 சிங்குலருக்கு வரும். இதுக்கு பி வெர்ப்ஸ்னு சொல்லி பேர். ஒரே ஒரு வெர்ப் தான் மட்டும் வரணும், ஷீ இஸ் தேர்ன்னு மட்டும்தான் வரணும். ஸோ இதுவும் சொல்லுவாங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்ப்ஸ்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக பி வெர்ப்ல ஆம் இஸ் ஆர் வந்தால் ப்ரெசன்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ வந்து வி ஆர் வி பிளஸ் எஸ் பற்றி பார்க்கலாம். வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் ஃபார்முலா. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்முலா என்ன? வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ். ப்ரொசீட் பண்ணலாமா? இப்போ 2 கேஸ் கொடுத்துருக்கோம், வெர்ப்னு ஒரு கேஸும் வெர்ப் பிளஸ் எஸ்னு ஒரு கேஸ், 2 கேஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 கேஸ் எதை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ப் கேஸ். வெர்ப் கேஸ்னா என்னது? ஐ ரைட் எ ஸ்டோரி, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நல்லா கவனிங்க, எழுதுகிறேன் மட்டும்தான் வரணும். எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா 2வது டென்ஸ். எழுதியிருக்கிறேன் அப்படின்னா 3வது டென்ஸ். எழுதி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா 4வது டென்ஸ். ப்ரெசென்ட்ல போயிடும். சரியா? ஸோ இப்போதைக்கு மட்டும் பற்றி பேசு. தே ரீட் எ லெட்டர், அவங்க ஒரு லெட்டரை படிக்கிறாங்க, அவ்வளோதான். இப்படி சொல்கிறோம். இந்த வெர்ப் பிளஸ் எஸ் கேஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வருது இல்லையா? இந்த சப்ஜெக்ட் இங்கே வர்ற சப்ஜெக்ட் ஏரியாவில் வர்ற வேர்டு வந்து 3rd person சிங்குலராக இருந்ததுன்னா பாருங்க, இஃப் சப்ஜெக்ட் இஸ் 3rd person சிங்குலர், சென்டென்ஸில் வர்ற சப்ஜெக்ட் ஏரியாவில் வர்ற வேர்டு, இங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம் இல்லையா சப்ஜெக்ட்ல, அந்த வேர்டு 3rd person சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தா 3rd person சிங்குலர் நம்ம என்ன பார்த்தோம்? ஹீ ஷீ இட். இங்கே வந்தது ஒன்று ஹீ ஷீ இட்னு வரணும், இல்லை நேம்ஸில் வரணும். அவள், அவன், அது, மேல் நேம், ஃபீமேல் நேம், இட் அப்படின்னு வரணும். அப்படி வந்தால் அதுக்கு என்ன பேர்? 3rd person சிங்குலர் அப்படின்னு பேர். ஸோ அந்த 3rd person சிங்குலர் சப்ஜெக்ட் இங்கே வந்து இந்த டென்ஸ்க்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். இது வந்து கிராமர் ரூல்.
வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். பாருங்க, ஷீ கம்ஸ் ஹியர்னா சொல்லணும், ஷீ கம் ஹியர்னு சொல்லக்கூடாது. ஷீ கம்ஸ் ஹியர்னு சொல்லணும். ஆனா அதே தே கம் ஹியர்னு வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் மட்டும்தான் எஸ் சேரணும்னு சொல்றோம். மற்ற கேசஸ்க்கு நார்மலா வரும். இது கிராமர் ரூல் ஆக்சுவலா. அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்க, இட் ரெயின்ஸ் வெல் டுடே, இன்னைக்கு மழை நல்லா பெய்யுது, இட் ரெயின்ஸ்னு சொல்லணும். இட் ரெயின் அப்படின்னா கிராமட்டிக்கலி ராங். ஓகேங்களா? இது கிராமர் ரூல் ஆக்சுவலா. ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? வெர்பு பிளஸ் எஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. இது கிளியரா? ரெண்டும் வெர்பு எங்க யூஸ் பண்ணணும், வெர்பு பிளஸ் எஸ் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யூசேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். யூசேஜ் என்ன சொல்றோம்? இது எந்த எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரெசென்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸான்னு கேட்குறாங்க இல்லையா? எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உலக உண்மைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. அந்த த சன் ரைசஸ் இன் ப்ரெசென்ட்ல தான் சொல்லணும். உலக உண்மைகள்லாம் ஃபார் எனி டைம் அதுதான் சொல்லணும், அது சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து தியரிஸ். தியரிஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ், தியரிஸ் சொல்றாங்க, அது ப்ரெசென்ட்ல சொல்லணும். பிரின்சிபிள்ஸ், பிரின்சிபிள்ஸ் அப்படின்னா இது இதுல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க இல்லையா? அது. ப்ராவர்ப்ஸ், பழமொழிகள். மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். மனிதன் ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்குன்னு சொல்றாங்க. எல்லா பழமொழியும் ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் வரும். இல்லை மேக் ஹே வைல் த சன் சைன்ஸ், டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன், எல்லாமே ப்ரெசென்ட் டென்ஸ். ப்ராவர்ப்ஸ். நெக்ஸ்ட் நேச்சுரல் ஆர் இன்ஹெரண்ட் குவாலிட்டிஸ், இயற்கையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். அனைத்து அம்மாக்களுக்கும் குழந்தைகளை பிடிக்கும். எ மதர் ஆல்வேஸ் லவ்ஸ், நல்லா இருக்காங்க, எ மதர் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆல்வேஸ் லவ்ஸ் ஹர் சில்ட்ரன், இன்ஹெரண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ். எ பேக்கர் பேக்ஸ் பிரெட், ரொட்டி சுடுறவன் என்ன பண்றான்? தினம் ரொட்டி சுடுறான். அவன் தொழில் சொல்றது ப்ரெசென்ட்ல சொல்லுவாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து ஹேபிட்ஸ். ஆக்சுவலா ஹேபிட்ஸ்ன்றது பழக்க வழக்கம். நான் டெய்லி காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன், ஐ வேக்கப் டெய்லி மார்னிங் 6 o'clock அப்படின்னு சொல்லுவோம். ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை சொல்லுவோம். பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ், நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சுவலா? வி பில்ட் அவர் நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் ஜான், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அடுத்த வருஷம் ஜான்வரியில எங்க வீடை நாங்க கட்டுறோம். ப்ரெசென்ட்லயும் சொல்லலாம், அது நிறைய டென்ஸ்ல சொல்லலாம். வி பில்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு வெர்பு டென்ஸ் வந்திருக்கு, ப்ரெசென்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்? கோட். என்ன சொல்லிக்கலையா? ஷேக்ஸ்பியர் சேஸ். கோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொன்னாங்களோ அது ஆஸ் இட் இஸ் சொல்றது. ஷேக்ஸ்பியர் சேஸ் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் அப்படின்னு இன்வெர்டட் கமாக்குள்ள வரும். நெக்ஸ்ட் வந்து ரன்னிங் கமெண்ட்ரிஸ். கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்றாங்க இல்லைங்களா? பந்து போடுகிறது, மறைகிறது, எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்றாங்க. கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கு ஆக்சுவலா, சும்மா அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ப்ரெசென்ட் டென்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி, அஸ் யூஸ்வல், ஜென்ரலி, இன் ஜென்ரல், ஆல்வேஸ். நான் இப்போ சொன்னேன் இல்லையா? எ மதர் ஆல்வேஸ் லவ்ஸ் ஹர் சில்ட்ரன், ஆல்வேஸ் யூஸ் பண்ணேன் இல்லைங்களா? செல்டம்ன்ற வேர்ட், ரேர்லிங்கிற வேர்ட். இட் ரேர்லி ரெயின்ஸ் ஹியர், எப்பயாவது ஒரு டைம் தாங்க மழை பெய்யும். இட் ரேர்லி ரெயின்ஸ் ஹியர்னு சொல்லுவோம். அதே மாதிரி செல்டம். பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட், பழமொழி. குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட்னு வரும் பழமொழி வந்து அந்த இடத்துல. அக்கேஷனலி, ஸ்கேர்ஸ்லி, டெய்லி, எவ்ரிடே, வெரி வீக் எப்படின்னா யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா? வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ். அது ஒன்றும் இல்லை, வெர்பு ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கிராமர்ல போட்டிருப்பாங்க. கன்ஃபியூஷன்ல பண்ணிக்காதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். வெர்பு ஆர் வெர்ப் பிளஸ் எஸ் தான் ஃபர்ஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். இஸ் ஓகே? ரைட். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டாவது டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்தது வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ் பார்த்தோமா? ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுக்கு என்ன யூசேஜ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா ஷார்ட் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பாருங்க, நான் இப்போ வந்து ஒரு 1 hour கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு கொஞ்சம் ஷார்ட்டா கண்டினியூ ஆகுது இப்போ அப்படின்னு சொன்னா ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர்னு சொல்லணும். இப்போ மட்டும் எடுக்கிறேன்னு மீன் பண்ணி சொன்னா ஐ டீச் இங்கிலீஷ் கிராமர்னு ஃபர்ஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஸோ ஷார்ட் கண்டினியூட்டின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆக்சுவலா கொஞ்சம் கண்டினியூ ஆனா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மழை பெய்து கொண்டு இருக்கிறதுன்னு வரணும். அந்த கொண்டுன்னு தமிழ்ல வரணும். அப்படி வரணும். மழை பெய்து கொண்டு இருக்கிறது ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க, புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா மழை பெய்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றோம் ரெண்டாவது டென்ஸ்ல. ஃபர்ஸ்ட் டென்ஸ்ல சொன்னா மழை பெய்கிறதுன்னு சொல்லுவாங்க சிம்பிள் ப்ரெசென்ட்ல. ஸோ மழை பெய்கிறது, இட் இஸ் ரெய்னிங் வெல் டுடே அப்படின்னு சொல்லணும். இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் மூணுல ஏதாவது ஒன்று வந்து வெர்பு கூட ஐஎன்ஜி வரணும். சரியா? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து வெர்ப் வரணும். பாருங்க, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, புரியுதா? பாருங்க, டென்ஸ் பார்த்தாவே சொல்லலாம். லாஸ்ட்ல வெர்பு கூட ஐஎன்ஜி வந்தா அதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ்னு பேர். எது வந்தாலும்
அது இப்போ வேர்ப் ஸ்ட்ரக்சர் பார்த்தாவே சொல்லிடலாம். வெர்பு கூட ஐஎன்ஜி வந்து அதுக்கு பேர் கண்டினியூஸ் டென்ஸ். முன்னால் இந்த ஆமிஸ்ன்றது ப்ரெசென்ட் வெர்பு தானே, ப்ரெசென்ட் டென்ஸ் மேக் பண்ண வேர்ப்ஸ், அதனால அதுக்கு பேர் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பேர். எனக்கு பாருங்க எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அப்படின்னு வருது. 5 முட்டியை வச்சு சொல்லி கொடுப்பாரு. ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர்னு வருது. இந்த 3 ஞாபகத்துக்கு சொல்லுவோம், 5 வேர்ட்ஸ். ஆம் இஸ் ஆர் ப்ரெசென்ட், வாஸ் வேர் பாஸ்ட்டுக்கு, ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்கு ஆம் இஸ் ஆர், ஃபாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வாஸ் வேர் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரியா? ஸோ இது வந்து ஃபார்முலா. ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் வரணும், வெர்பு கூட என்ஜி வரணும். அப்போ 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. முன்ன சொன்னது தான். ஆம் எங்கே வரும்? ஐக்கு முன்னால் மட்டும் ஆம் வரும். ஐயின் சென்டென்ஸில் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு ஐ பக்கத்தில் ஆம் வரணும். நோட் பண்ணதுனா பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஷன் வேண்டாம். ஐ பக்கத்தில் ஆம் வரணும். அதுக்கடுத்து வேற என்ன வருது? ஈஸ் ஆர் இருக்கு. ஆக்சுவலா ஆறுங்கிறது ப்ளூரலுக்கு வரணும். ஆர் அப்படின்றது ப்ளூரலுக்கு வரணும், ப்ளூரல் கேஸ்க்கு. வி யூ ப்ளூரல் மீன் பண்றீங்களா, அப்போ ஆர் வரணும். அடுத்து ஈஸுங்கிறது என்ன வரணும்? சிங்குலருக்கு வரணும். சிங்குலர் கேஸ் வருது இல்லையா, அந்த சமயத்தில் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சுதா? அது எங்கே யூஸ் பண்ணணுன்றது பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ பாருங்க, ஃபார்முலா யூசேஜ் நீங்கள் கொடுத்துருக்குறேன். இது பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் எ ஸ்டோரி அப்படின்னு படிக்கிறோம். முன்ன வந்து ஐ ரைட் எ ஸ்டோரின்னு படித்தோம் ஃபார்முலா. வெர்பால் வெர்ப் பிளஸ் எஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டென்ஸ். ரெண்டாவது டென்ஸ்க்கு என்ன சொல்கிறோம்? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜின்னு சொல்லி சொல்கிறோம், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்க, இந்த டென்ஸில் ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு இருக்கு. ரைட் அப்படின்னு ரைட் சைடு என்ன வருது இல்லையா, இதுக்கு பேர் வந்து மெயின் வெர்ப். அதாவது ஒரே ஒரு வேர்ப் வந்ததுன்னா அதுவே மெயின் வேர்ப். சென்டென்ஸ்ல எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ்ல ஒரே ஒரு வேர்ப் தான் வருது வெர்ப் ஏரியால. இப்போ வெர்ப் பார்த்தோம் இல்லையா, ஐ ரைட் ஏ ஸ்டோரினா ஒரு வேர்ப் தான் வருது, அதுதான் மெயின் வேர்ப். இப்போ 2 வந்ததுன்னா ரைட் சைட்ல வர்றது மெயின் வேர்ப், முன்னால வர்றதுக்கு என்ன பேர் சொன்னோம்? ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு பேர் கிராமர்ல. ஒரே ஒரு வேர்ப் வந்து அதே தான் மெயின் வேர்ப். 2 வேர்ப் வந்தா ரைட்ல 2ல வர்றது மெயின் வேர்ப்னும், முன்னால வர்றது ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு பேர். ஆக்சுவலா அது ஆக்சுவலி வெர்புடைய ஃபங்க்ஷன் படித்தோம். ஸோ ஐம் ரைட்டிங் எ ஸ்டோரி. பாருங்க, ஐ பக்கம் ஆம் வந்துருச்சு. ஷீ இஸ் வீவிங் கிளாத், அவங்க துணி நெய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லி வரும். ஸோ பாருங்க, ஈஸ் வீவிங், இங்க சிங்குலருங்கிறனால ஈஸ் வருது. தே ஆர் வாட்சிங் த மூவி, ஸோ தே அப்படின்னு ப்ளூரல் வர்றதுனால ஆர் வருது. ஸோ இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ அந்த ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா நம்ம உள்ள என்ன பண்ணலாம்? டென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம், என்ன டென்ஸ் வந்திருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம்? ஆக்டிவிட்டி கண்டினியூங் ஃபார் ஏ ஷார்ட் வைல், கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக பாருங்க, ஆக்டிவிட்டி கோயிங் ஆன் ஃபார் ஷார்ட் கண்டினியூட்டி. பாருங்க, தமிழில் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது டென்ஸுக்கும் 4வது டென்ஸுக்கும், 2வது டென்ஸ்ல மழை பெய்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றேன், பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். 4வது டென்ஸ்ல பெய்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இது டிஃபரன்ஸ் தெரியுதா? இது கொஞ்சம் கண்டினியூ ஆகுது, அது ரொம்ப லாங்காக கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பேர் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ யூசேஜ் இதில் என்ன இருக்கு அப்படின்னாக்க கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸ்டில், நவ், அட் ப்ரெசென்ட், அட் திஸ் டைம், அட் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் ப்ரிப்பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஐம் ஸ்டில் ப்ரிப்பேரிங்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஐம் ஸ்டில் ப்ரிப்பேரிங், இன்னும் முடிக்கலன்னு மீன் பண்ணி சொல்லுவோம். அப்போ ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ரெய்னிங் நவ் சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, மழை பெய்து கொண்டிருக்கிறது சொன்னால் நவ்னு சொல்லுவோம், அதெல்லாம் க்ளூவேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது 2 டென்ஸ் சொல்லியிருக்கோம். ஆன்சர் ஃபார்முலா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஓகே, ஃபர்ஸ்ட் பி ஆர் பி பிளஸ் சொல்லிடுங்க. அடுத்து பி வெர்ப்ஸ்ல வருது ஆம் இஸ் ஆர் வரணும். அது ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்ப்ஸ் அதுக்கு பேர் ஆக்சுவலா. 2வது டென்ஸ் சொல்லுங்க ஃபார்முலா. ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஆம் இஸ் ஆர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. 3ல ஏதாவது ஒன்று வந்து வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வரும். இதுக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பேர். 3வது டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். 3வது டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? செஞ்சு முடிச்சிருக்கிறேன், ஆக்டிவிட்டி அட் ப்ரெசென்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கிறது, மழை பெஞ்சு நின்று இருக்கு, த ரெயின் ஹேஸ் ஸ்டாப்ட் ரைட் நவ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, யூசேஜ் என்ன கொடுத்துருக்கோம்? ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட் அட் ப்ரெசென்ட், ஆக்டிவிட்டி முடிஞ்சு ப்ரெசென்ட்ல இருக்கணும். அப்படி இருந்தால் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஃபார்முலா என்ன சொல்றோம் பாருங்க, ஆஸ் ஆர் ஹேவ் 2 ஏதாவது ஒன்று வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். ஆஸ் அல்லது ஹேவ் வந்து பிபின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். முன்ன பார்த்தோம் இல்லையா, ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். 3வது ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, அந்த 3வது ஃபார்முக்கு பேர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஷார்ட்டா பிபின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஆஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பிபி அப்படி வந்ததுன்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க சொல்றேன். ஐ ஹேவ் ஃபினிஷ்டு 10 chapters.
நான் 10 சாப்டர் ஃபினிஷ் செஞ்சு இருக்கிறேன், முடித்து இருக்கிறேன் அப்படின்னு வரணும். செய்திருக்கிறேன், செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட் அட் ப்ரெசன்ட். ஐ ஹவ் ஃபினிஷ்டு 10 சாப்டர்ஸ். 10 சாப்டர்ஸ் முடிச்சு இருக்கிறேன். ஓகேவா? பாருங்க எவ்வளவு புக் வாங்கியிருக்கிறீங்க மேடம், ஆன்சர் பண்ணுங்க. ஹவ் மெனி புக்ஸ் ஹேவ் யூ பாட் ரைட் நவ்? ஐ ஹேவ் பாட். என்ன சொல்லுவீங்க ஆன்சர்? ஐ ஹேவ் பாட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லி கேட்டிருக்கேன். ஸோ டென்டென்ஸ்ல ஐ ஹேவ் பாட் 2 அவுட் ஆஃப் 5 புக்ஸ் ரைட் நவ் அப்படின்னு சொல்லணும். 2 புக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹவ் பாட் 2 இங்கிலீஷ் புக்ஸ் நவ் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஷி ஹஸ் கான் டு ஹர் நேட்டிவ். பாருங்க என்ன ஃபார்மேஷன் வந்திருக்கு மேடம் கவனிங்க. இந்த சென்டென்ஸ்ல ஃபார்முலா போடணும் பாருங்க. ஐ பக்கம் என்ன வரணும்? ஹேஸ் ஹேவ் ரெண்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஹேஸ் எங்க வரணும்? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ் வரும். நோட் பண்ணிக்கோங்க வேண்டாம். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தா ஹேஸ் வரணும். மற்ற சப்ஜெக்ட் எது வந்தாலும் ஹேவ் வரும். ஹேஸ் ஹேவ் எது கூட போடணும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க சிலபஸ் படிச்சோம் இல்லையா நேற்று, அதில் கன்கார்ட்னு ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்க. என்னன்னு தெரியலன்னு சொன்னப்ப கன்கார்ட் அப்படின்னு நெட்ல போட்டு பார்த்தா வேர்டை மாற்றி கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இங்கிலீஷ் கிராமர்ல ஒன்று இருக்கு. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், அதுக்கு பேர் கன்கார்ட். லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்ன தெரியுமா? பாருங்க இப்போ ஐ பக்கம் ஆம் வருது, அதுக்கு பேர் சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட். ஐ பக்கம் வந்து ஈஸ் போடலாமா? ஐ ஈஸ் டீச்சிங் எங்கேயாவது போடுவோமா? இல்லை. ஸோ சப்ஜெக்டுக்கு என்ன வேர்ப் அக்ரி ஆகணும் சொல்றது புரியுதா? ஐ பக்கம் ஆம் தான் வரணும், ஷீக்கு ஈஸ் தான் வரணும், தேக்கு ஆர் தான் வரணும்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு பேர் சப்ஜெக்ட் வேர்ப் ஷுட் அக்ரி. கான்செப்டுக்கு பேரு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் நாம சொல்லுவோம். இப்போ லேட்டஸ்டா கிராமர்ல கன்கார்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல கன்கார்ட் ஒன்றும் இல்லை, அதுதான் கன்கார்ட்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்தியா ஹேஸ் ஃபினிஷ் த ஜெனரல் எலெக்ஷன்ஸ் ரீசென்ட்லி. த ரெயின் ஹேஸ் ஸ்டாப்டு நவ். ஸோ ஃபார்மேஷன் என்ன சொல்லணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல என்ன சப்ஜெக்ட் போடணும்னு பார்க்கணும். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆஸ் போடணுமா ஹேவ் போடணுமான்னு பார்க்கணும். அப்புறம் மெயின் வெர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போடணும். மற்றதும் என்ன வருதோ அதை எழுதிக்கணும். பாருங்க இந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. ஓகேவா? ஃபேன் வந்து சுத்துறதை நிறுத்தி இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டென்ஸ்ல சொல்லணும். ஃபேன் சுத்துறதை நிறுத்தி இருக்குன்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். The fan has stopped rotating. அவ்வளவுதான். The fan has stopped rotating. பாருங்க நான் சொல்றேன் இதுல. The fan has stopped rotating அப்படின்னு சென்டென்ஸ் எழுதுறோம். பாருங்க has stopped இருந்தது இந்த டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாருங்க has வந்திருக்கா? has அவ்வளவு ஏதாவது ஒன்று வரணும். has வந்திருக்கா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸ்டாப், ஸ்டாப்டு, ஸ்டாப்டு மூணாவது ஃபார்ம். ஸோ has stopped என்றது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்படிதான் சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கொடுத்த சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ன்னு கேட்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளுக்கு இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் ரிட்டன்ல நல்லா வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வர்பா வர்ப் பிளஸ் எஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஆமிஸ் ஆர் பிளஸ் வர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. தேர்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஆஸ் ஆர் ஹேட், ஆஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பிபி. ஓகேவா? இதுக்கு எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம்? இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணணும். இதற்கு கிளியரா? இந்த யூசேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு யூசேஜ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சின்ஸ் ஃபார் ரெண்டு வேர்டு கண்டிப்பாக வரணும். சின்ஸுங்கிற வேர்டு ஃபாருங்கிற வேர்டு வந்தால் இந்த டென்ஸ் அதுக்கு அடுத்து மூணாவது நாள் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கேட்பாங்க அடிக்கடி. சின்ஸ் அப்படின்னு வந்தாவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அப்படி இல்லாட்டி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். பாருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹவ் லிவ்டு ஹியர் சின்ஸ் 1980. 1980 இருந்து நான் இங்கே வசித்து இருக்கிறேன். ஹொசூர் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹவ் லிவ்ட் இன் ஹொசூர்னு அர்த்தம். நான் வசித்து இருக்கிறேன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்றாங்க. பாருங்க இந்த அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு சொன்னா சின்ஸ். அந்த பாயிண்ட்ல இருந்து 1980 இருந்து 1970 இருந்து காலைல 8 மணில இருந்து சின்ஸ் 8 o'clock அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு என்ன பேர் ஆக்சுவலா? அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு அர்த்தம். இந்த சின்ஸுங்கிறது வந்து இந்த இடத்துல ப்ரிபோசிஷன். வேர்டு அண்டர்லைன் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் வந்திருக்குன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். புதுசா முன்னாவெல்லாம் கேட்டதில்லை, இப்போ கேட்பாங்க போல இருக்கு. ஸோ இந்த இடத்துல சின்ஸுங்கிறது என்ன? இந்த ப்ரிபோசிஷனாக யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபாருங்கிறது ப்ரிபோசிஷன் தான். அந்த பாயிண்ட்ல இருந்து 1980 இருந்துன்னு சொன்னா அப்படி அதே பீரியட் 10 வருஷமா இருக்கீங்கன்னா 10 வருஷம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஃபார் யூஸ் பண்ணணும். இது ரெண்டுக்குமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைங்களா? சென்டென்ஸ் பார்த்தாவே சொல்லிடணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு என்ன யூசேஜ்னாக்க சின்ஸ்
அல்லது ஃபார் வரணும். சின்ஸ் ஃபாருக்கு என்ன மீனிங்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சின்ஸ்னா அந்த பாயிண்ட்ல இருந்து அது ப்ரிப்போசிஷன், ஃபார்னா ப்ரிப்போசிஷன். அது 10 வருஷம்னா 10 வருஷம் பீரியடை மென்ஷன் பண்ணிட்டா ஃபார் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்ல. ஜஸ்ட், நெவர், எவர், எட், சின்ஸ், ஃபார், ஆல்ரெடி, சோ ஃபார், ரீசென்ட்லி, அன்டில் நவ். அண்டர்ஸ்டாண்ட்? ஜஸ்ட் அப்படின்னா த பிளேன் ஹேஸ் ஜஸ்ட் டேக்கன் ஆஃப், ஃப்ளைட் இப்போதான் கிளம்பி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெவர் அப்படின்னு சொன்னா ஐ ஹேவ் நெவர் பீன் டு சுவிட்சர்லாந்து, நான் சுவிட்சர்லாந்துக்கு போனதே கிடையாது. ஐ ஹேவ் நெவர் பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேவ் நெவர் பீன், நெவர் அட்வர்ப் ஆக்சுவலா, ஹேவ் பீன்ங்கிறது வெர்ப் ஆக்சுவலா. அடுத்து எவர்னு சொல்றோம் இல்லையா, ஹேவ் யூ எவர் பீன் டு தாஜ்மஹால், எப்பயாவது தாஜ்மஹால் போயிருக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கொஸ்டின்ல கேட்கும்போது எவர்னு வருது, ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்ல வரும்போது நெவர் அப்படின்னு வந்தது. அதே மாதிரி எட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐ ஹவ் நாட் எட் ஃபினிஷ் தீஸ் சாப்டர்ஸ், இப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளியர் ஆகுது? புரிஞ்சிருக்கா? அட் எ டைம் எடுத்துடலாமா இல்லை கொஞ்சம் நிறுத்தி எடுக்கணுமா? எடுத்துடலாமா? புரிதல் ரொம்ப முக்கியம். சமைக்கிறது வேகமாக சமைக்கிற மாதிரி முக்கியம் இல்லை, சாப்பாடு நல்லா இருக்கணும், இல்லை சாப்பிட முடியாது. கிராஸ்பிங் நல்லா இருக்கணும், ஃபாலோஅப் நல்லா இருக்கணும். கெட் திஸ்? சரி, 3 பார்த்துருக்குமா? ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ், செகண்ட் am is are பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, தேர்ட் has or have பிளஸ் பிபி, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், 4வது டென்ஸ். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 4வது டென்ஸ். இதுக்கு என்ன சொல்கிறோம்? ப்ரெசென்ட்ல லாங்காக கண்டினியூ ஆகுது. நீங்கள் சொல்கிற டோன், நீங்கள் என்ன மீனிங்கில் சொல்கிறீங்க, 4 மணி நேரமாக நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இழுத்து சொல்கிறீங்க இல்லையா, அது ஷார்ட் கண்டினியூட்டி, 2வது டென்ஸ். இது லாங் கண்டினியூட்டி. இப்போ என்ன சொன்னேன், கொஞ்சம் ஒரு 1 ஹவராக எடுக்கிறேன்னு மீன் பண்ணால் என்ன சொல்கிறோம், ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் வந்து 4 ஹவர்ஸாக எடுக்கிறேன், அதை நான் எப்படி மீன் பண்ணுறேன், ஐ ஹவ் பின் டேக்கிங் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸஸ் ஃபார் த பாஸ்ட் 4 ஹவர்ஸ், 4 மணி நேரமாக எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த டோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இழுத்து சொன்னீங்கன்னா 4வது டென்ஸ் சொல்லணும். ஓகேவா? வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா, ஷார்ட் கண்டினியூட்டியாக சொன்னால் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம சொல்லலாம். சரியா? இதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபார்முலா பாருங்க, as or have. ஃபார்முலா பார்த்துங்க, as or have பிளஸ் been பிளஸ் verb பிளஸ் ing. ஓகேவா? as or have பிளஸ் been பிளஸ் verb பிளஸ் ing. டென்ஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா 200% மைண்ட்ல இருக்கணும், மிஸ்டேக் பண்ணவே கூடாது. ஈஸி ஸ்கோரிங் ஏரியா. சரிங்களா? as or have பார்த்தோம், எப்படி போடணும், as எங்கே போடணும், have எங்கே போடணும், been போட்டு verb பிளஸ் ing சொல்லி போடணும். நான் சொன்னேன் இல்லையா, ஐ ஹவ் பீன் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் த பாஸ்ட் 4 ஹவர்ஸ், 4 மணி நேரமாக கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் இழுத்து கண்டினியூ பண்ணி சொல்கிறேன். அப்போ இதை யூஸ் பண்ணணும். இதுக்கும் என்னது, சின்ஸ் ஃபார், இந்த வேர்டு 2 வேர்டு, அங்கேயே சின்ஸ் ஃபார் யூஸ் பண்ணுவாங்க, இங்கேயே சின்ஸ் ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, ஹி ஹேஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் கலர் பிளைண்ட்னஸ், அந்த நோயால் அவன் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். எவ்வளோ நாள், 6 வருஷம் சம்திங் லைக் இந்த மாதிரி. பாருங்க, எவர் சின்ஸ் ஹி வாஸ் பார்ன், எவர் சின்ஸ்ங்கிறது ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அவன் எப்போ பிறந்தானோ அப்போ இருந்துன்னு அர்த்தம். எவர் சின்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், எப்போ பிறந்தானோ அப்போ இருந்து, பிறப்புல இருந்தே அப்படின்னு ஒரு மீனிங் வருது, அது இப்படி சொல்றாங்க. இல்லை சின்ஸ் இஸ் பர்த், பிறந்ததுல இருந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த சின்ஸுங்கிற வேர்டு அகைன் அதை பீரியடா மென்ஷன் பண்ணா, இப்போ 6 வருஷம் அவனுக்கு ஆகுது அப்படின்னா 6 வருஷமா அவசப்படுறான் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 வேர்ட்ஸ், எவர் சின்ஸ், சின்ஸ், ஃபார், க்ளூ வேர்ட்ஸ். இது வந்ததுன்னா இந்த 4வது டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மீனிங் சொன்ன பாருங்க, ஹஸ் பீன் சஃபரிங். பாருங்க, சஃபரிங் மெயின் வெர்ப், பீன் ஆக்சிலரி வெர்ப், ஹேஸ் ஆக்சிலரி வெர்ப். நம்மளுக்கு ஃபார்முலா கரெக்டாக செக் பண்ணலாம். ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வரணும் இல்லையா? பாருங்க, ஃபார்முலாவில் ஹேஸ் ஆர் ஹேவ்ல 1 வந்திருக்கா, ஹேஸ் வந்திருக்கு. அடுத்து பீன் வந்திருக்கா, வெர்பு கூட ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ இது என்ன டென்ஸ்னு சொல்லணும், 4வது டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ 4 டென்ஸ் ப்ரெசென்ட்ல சொல்லியிருக்கிறோம். ஃபார்முலா வந்து நல்லா தெரியணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 2வது டென்ஸ் வந்து am is are பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா as or have பிளஸ் பிபி. 4வது வந்து as or have பிளஸ் been பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. 4வது டென்ஸ் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து யூசேஜ் சொல்கிறேன். ப்ரெசென்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இப்பொழுது மழை பெய்கிறது. இதை ஒரு நல்லா பிடிச்சிக்கோங்க, இப்பொழுது மழை பெய்கிறது, இட் ரெயின்ஸ் நவ் அப்படின்னு சொல்கிறோம். 2வது டென்ஸில் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இட் இஸ் ரெய்னிங் நவ், 1 ஹவராக பெஞ்சிட்டு இருந்தா, மழை பெய்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லணும். தி ரெயின் ஹேஸ் ஸ்டாப்டு நவ், மழை பெய்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்.
மூணாவது டென்ஸ். ஒரு 6 மணி நேரமா மழை பெஞ்சிட்டு இருக்கேன்னு மீன் பண்ணீங்கன்னா இட் ஹஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் 4 டென்ஸ். ப்ரெசென்ட்டு, ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அண்ட் நெக்ஸ்ட் டென்ஸ். இது சரியா கம்போஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா இதுக்கு அடுத்து இதுல இருந்து தான் எல்லா கிளாஸுமே எடுப்போம். நல்ல நல்ல ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருந்ததுன்னா கிராஸ்பிங்ல வந்தீங்கன்னா, ப்ராக்டிஸ்ல வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்லி தந்துடலாம். பாருங்க, இப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக எனக்கு 12 டென்ஸ் நான் போட்டுருவேன் அப்படின்னா ஹவு டு மேக் நெகட்டிவ் சென்டென்சஸ், ஹவு டு மேக் கொஸ்டின் சென்டென்சஸ். ஓகேவா? ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும் கொஸ்டின் சென்டென்ஸ்லேயே கொடுத்தா கொஸ்டின் சென்டென்ஸ்லேயே மாற்றணும். இந்த மாதிரி இதில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஹார்ட் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் இஸ் திஸ் டாபிக், வாய்ஸ் அண்ட் டென்ஸ். One who learns this topic well will definitely learn English language. Understand? Feel that today is very good beginning for you. Understand? It all depends on how you work, to what extent you work. Get this? So now all the tense solid. Anja tense polama. Polama illa ela workouts kudukalama. எடுத்துடலாம். எக்ஸாம் கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு வந்து, அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், எடுத்துடலாம். உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் வந்து நான் பேக்கில் கொடுத்து விட்றேன் நான், சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கொடுத்துடலாம். இப்போ 4 டென்ஸ் கிளியராக புரிஞ்சுதா? அது எல்லாமே கடைசியில் வந்து ப்ரெசென்ட்டில் தான் முடியணும். மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா ப்ரெசென்ட், மழை பெய்து கொண்டு இருந்தது அப்படின்னா பாஸ்ட்டுக்கு போயிடும். மீனிங் புரிஞ்சுக்கணும். ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் 4 டென்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த வேர்டு எண்ட் ஆகுறது, மீனிங் எண்ட் ஆகுறது ஃபுல்லாக ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். அதுக்கு ப்ரெசென்ட் டென்ஸ்னு பேர். இன்னொன்று வந்து பாஸ்ட் டென்ஸ். ஆக்சுவலாக 5வது டென்ஸ்க்கு என்ன பேரு? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மீன் பண்ணி சொல்றோம். பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? வெர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம். வெர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? சி, சா, சீன். 3 டென்ஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா? சி, சா, சீன். அதே மாதிரி பாருங்க, ஸ்டார்ட், ஸ்டார்டட், ஸ்டார்டட். இந்த 3 ஃபார்ம் நீங்கள் எழுதி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் பிகினிங் ஸ்டேஜுங்கிறதுனால. பாருங்க, இந்த டென்ஸ் 2வது வருது இல்லையா? இது ஃபுல்லாக எங்கே யூஸ் ஆகும்? பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம் இதுக்கு. பாஸ்ட் டென்ஸ் எங்கே யூஸ் ஆகணும்? இந்த 3 டென்ஸ் ஃபார்மேஷனில் 2வது வர்ற வரும், அங்கே என்ன ஃபார்மேஷன் வருதோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணணும். இதை பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பேர், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணணும்? அடுத்த பாயிண்ட், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக முடிஞ்சிருக்கணும். இம்மிடியேட் பாஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேங்களா? நேற்று நான் படத்துக்கு போனேன். ஐ வென்ட் டு தியேட்டர் எஸ்டர்டே. வென்ட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வென்ட்டுக்கு 3 டென்ஸ் என்ன? கோ, வென்ட், கான். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக என்ன சொல்லணும்? பாஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் வரணும். ஐ வென்ட் டு த ஃபில்ம் எஸ்டர்டே. எஸ்டர்டே என்ன அர்த்தம்? இது இன்னைக்கு முன்னால் நேற்று நடந்தது. அந்த மீனிங்கில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, இம்மிடியேட் பாஸ்ட் மீனிங்கில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ஃபுல்லாக சிம்பிள் பாஸ்டில் தான் சொல்லணும். இப்போ நேற்று மட்டும் தான் சொல்லணும் இல்லை மேடம். இப்போ டைம் எவ்வளோ? 12:30 மணி. டைம் 12 மணின்னு வச்சுக்கோங்க. 10 மணிக்கு நடந்தது சொல்கிறீங்க இல்லையா? ஐ போஸ்ட் லெட்டர் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ 12:30 மணி. இப்போ 10 மணிலேருந்து பாஸ் ஆயிடுச்சு இல்லை? இப்போதைக்கு பாஸ்ட்டு, அதுக்கு பேர் இமீடியட் பாஸ்ட். இந்த மீனிங்கில் நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அது சிம்பிள் பாஸ்ட்னு அர்த்தம். இதுக்கு என்ன அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? உங்களுக்கு இமீடியட் பாஸ்ட் மீனிங் ஆக்சுவலாக ஐ சா ஹிம் எஸ்டர்டே. நேற்று, லாஸ்ட் நைட், பாஸ்ட் நைட், லாஸ்ட் ஹவர், பாஸ்ட் ஹவர், எஸ்டர்டே. இதெல்லாம் வேர்ட்ஸ், க்ளூ வேர்ட்ஸ். நான் இதையும் தாண்டி இந்த மீனிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு முன்னால முடிஞ்சிருந்தா, ஓகேவா? இப்போ ப்ரெசன்ட். இதுக்கு முன்னால இன்னைக்கு, நேற்று அப்படி முடிஞ்சிருந்தா, இப்போ முடிஞ்சிருந்தா, அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பேர் சொல்லணும். அதுக்கு வேர்ட்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, பாஸ்ட் ஹேபிட்ஸை சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி அப்பெல்லாம் வந்து வாக்கிங் போனார், பாஸ்ட்ல சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இல்லை, ஆள் இறந்து போயிட்டாரு, பாஸ்ட்ல சொல்றது. பாஸ்ட் ஹேபிட்ஸ். ப்ரெசென்ட் ஹேபிட்ஸை ப்ரெசென்ட்ல சொன்னோம் இல்லையா? ஐ வேக் அப் டெய்லி மார்னிங் 6 o'clock அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி பாஸ்ட் ஹேபிட்ஸை என்ன சொல்லணும்? நம்ம வந்து பாஸ்ட் ஹேபிட்ஸை பாஸ்ட்ல சொல்லுவாங்க. காந்தி வென்ட் ஃபார் வாக் தோஸ் டேஸ். தோஸ் டேஸ்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு இண்டிகேட் ஆகுது. அப்போ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுல என்ன கீவேர்ட்ஸ் இருக்கு பாருங்க? எஸ்டர்டே, இம்மிடியேட் பாஸ்ட் மீன் பண்ற வேர்ட்ஸ் வரணும். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், பாஸ்ட் வீக், மந்த்ஸ், இயர், டே, வாட் எவர் எல்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, த பிரிட்டிஷ் ரூல்ட் இந்தியான்னு தான் சொல்லணும். த பிரிட்டிஷ் ஹேட் ரூல்ட் இந்தியான்னு சொல்லக்கூடாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரக்கூடாது, சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவாங்க. அப்படிதானே சொல்லுவோம்? த பிரிட்டிஷ் ரூல்டு இந்தியா அப்படிதானே சொல்றோம். அவுரங்கசீப் இன்வைடட் டெக்கான் இப்படிதானே படிக்கிறோம் ஹிஸ்டரி படிக்கும்போது. ஸோ அதுக்கு இமீடியட் பாஸ்ட் அப்படின்னு பேர் சொல்றது எல்லாமே. இதில் இன்னும் ஸ்பெஷல் யூசேஜ் வந்து கொடுப்பாங்க.
ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இந்த இடத்துல போஸ்ட் பிராக்கெட்ல கொடுத்துட்டு அங்க என்ன டென்ஸ் போடணும், போஸ்ட்னு போடணுமா, போஸ்டட்னு போடணுமா, ஈஸ் போஸ்டிங், வாஸ் போஸ்டிங் என்ன போடணும்னு கேட்பாங்க. அந்த டென்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி போட சொல்லி கேட்பாங்க. பாருங்க, ஒரு யூசேஜ் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சென்டென்ஸ், அதாவது ஸ்மால் சென்டென்சஸ்ல ரெண்டு சென்டென்ஸை கன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஐ ரோட் எ லெட்டர்னு ஒரு சென்டென்ஸ், ஐ போஸ்டட் இட்னு இன்னொரு சென்டென்ஸ், டூ ஸ்மால் சென்டென்சஸ் அதை கன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டூ ஸ்மால் சென்டென்சஸ்ல என்ன ஃபார்மேட் சொல்றாங்கன்னா, இங்கேயும் சிம்பிள் பாஸ்ட், இங்கேயும் சிம்பிள் பாஸ்ட் வரணும், இங்கேயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரணும், அதுக்கு கோஆர்டினேட் ஆகி இங்கேயும் சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும். இங்க பாஸ்ட் போட்டு நீங்க ப்ரெசென்ட் எழுதிங்கன்னா ராங், வராது, வரவும் கூடாது, மீனிங் படிச்சீங்கன்னா வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஆக்சுவலாக சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ கால்டு மீ அண்ட் ஸோ ஐ வென்ட் வித் ஹிம். அவன் என்ன கூப்பிட்டான், அதனால அவன் கூட நான் போனேன். சரிங்களா? ஹீ கால்டு மீ பாஸ்ட் டென்ஸ், அண்ட் ஸோ ஐ வென்ட் வித் ஹிம். வென்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் காம்பினேஷன் சொல்லுவாங்க. இது அப்படியே சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். இந்த கிராமர்ல உங்களுக்கு என்னன்னா, அந்த எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னு தெரியாது, அதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறோம். நீங்க மீன் பண்றதை பொறுத்து தான் லாங்குவேஜ். நீங்க சொல்றது ஓகே, அப்ப அந்த மீனிங்ல சொன்னா அவன் கூப்பிட்டா இப்ப நான் போறேன், யூ கால் மீ ஸோ ஐ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி எப்படி வேணா சொல்லலாம். உங்களுக்கு யூசேஜ்க்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிராமருக்கு இப்படி கேட்டா இப்படி சொல்லணும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆவாங்க, பிளாங்கா இருக்கும். எரர்ஸ் பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ்ல இருக்கு. நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். கார்னர் பண்ணவே முடியாது. நீ டோன்ட் வரி, ஐ ஆம் தேர், டெஃபினெட்லி வி கேன் மேக் இட். நம்மள பார்த்தா சொல்லிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். பாருங்க, ஆட்டிடியூட் இஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். யாருக்கு ஆட்டிடியூட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க டெலிவரி கொடுத்துருவாங்க, அப்படி சொல்றோம். இது புரிஞ்சுதா? ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அஞ்சாவது டென்ஸ் இம்மிடியேட் பாஸ்ட்னா இதுக்கு முன்னால நடந்ததை பாஸ்ட் டென்ஸ்ல மீன் பண்ணும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறோம்? வெர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம், வெர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ 5 டென்ஸ் சொல்லியிருக்கோம். பாருங்க, மைண்ட்ல ஃபீடிங் இப்படி தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டென்ஸ் வெர்ப் ஆர் வெர்ப் பிளஸ் எஸ், ரெண்டாவது டென்ஸ் ஆமிஸ் ஆர் பிளஸ் ஐஎன்ஜி, மூணாவது டென்ஸ் எஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பிபி, நாலாவது டென்ஸ் எஸ் ஆர் ஹேவ் பீன் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி, அஞ்சாவது டென்ஸ் வெர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம். கெட் திஸ். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி அதை சொல்றோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது பாஸ்ட்ல நடந்தது, ஆனால் பாஸ்ட்ல ஷார்ட் கண்டினியூட்டி. ப்ரெசென்ட்ல பார்த்தாலும் அதே மாதிரி தான், இதே சேம் டோன் அண்ட் மீனிங். பாஸ்ட்ல நடக்குது, அவ்வளோதான். சிம்பிள் பாஸ்ட்னா இதுக்கு முன்னாடி நடந்தது ஜஸ்ட் சிம்பிளா பாஸ்ட்ல சொல்றது. இப்போ பாஸ்ட் கண்டினியூட்டி அப்படின்னு சொன்னா நடந்து முடிஞ்சிருக்குது, அது கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில மழை பெய்து கொண்டிருந்தது, இட் வாஸ் ரெய்னிங் டுடே மார்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பெய்யல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? வாஸ் ஆர் வெர் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இதுக்கு என்ன ஃபார்முலா? வாஸ் ஆர் வெர், வாஸ் ஆர் வெர் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இதை வேர் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடாது. WHER வேர் ஆர் யூ கோயிங்னு கேட்கிறோம், அது வேர்னா அப்படி சொல்லணும், இதை வெர்னு படிக்கணும், இதை வெர் அப்படின்னு படிக்கணும். சரியா? ஸோ வாஸ் ஆர் வெர் பிளஸ் வெர் பிளஸ் ஐஎன்ஜி. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம் இல்லையா? ஆமிஸ் ஆர் அங்கே, இங்கே வாஸ் வேர் வருது. வாஸ் வேர் பாஸ்ட் கண்டினியூட்டி. என்ன மீன் பண்ணி சொல்றோம்? தமிழ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்களா அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா நம்ம சொல்லிடலாம். நான் இங்கிலீஷ் மோஸ்ட்லி டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல தான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? படிச்சு கரெக்டாக எங்கே ஃபிட் ஆகுதோ. இன்னைக்கு காலையில் நியூஸ் போயிட்டு இருந்தது, நான் சாப்பிட்டு இருக்கும்போது நியூஸ் போயிட்டு இருந்தது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ when I was taking my breakfast, the television channel was news was going on அப்படின்னு சொல்லுவோம். The news was going on அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இந்த ஃபார்முலா ஓகேவா? வாஸ் ஆர் வெர் பிளஸ் வெர் பிளஸ் ஐஎன்ஜி எங்க யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஷார்ட் கண்டினியூட்டி இன் த பாஸ்ட். நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வாஸ் ரெய்னிங் டுடே மார்னிங், ஆனால் இப்போ 12:30 மணி. நம்ம சொல்றது காலையிலனா ஒரு 8 மணி இருக்கலாம். இப்போ இல்லை, ரெயின் இப்போ இல்லை, பாஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா பாஸ்ட்ல கண்டினியூ ஆயிடுது, ஒரு 1 hour ஆடிச்சுது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்க, இதுல வந்து ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், தே வேர் வாட்சிங். ஸோ சிங்குலருக்கு வந்து வாஸ் வரும், ப்ளூரலுக்கு வேறு வரும். இந்த வாஸ் எங்கே மேட்ச் ஆகும், வேற எங்கே மேட்ச் ஆகும்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கிராமர்ல இருக்கு பேர். ஆக்சுவலா இது ஓகேவா? இதுக்கு சொன்னது ஓகேவா? கொஸ்டின் இதுல தான் அதிகமாக கேட்பாங்க. ஸ்பெஷல் யூசேஜ்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. 2 ஸ்மால் சென்டென்ஸை மிங்கிள் பண்ணும்போது
ஒரு இதுல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் இன்னொன்றுல பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் காம்பினேஷன் பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட் காம்பினேஷன் அங்க பார்த்தோம். இன்னொரு காம்பினேஷன் என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் பிளஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். நல்ல கவனிங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க பாருங்க. வென் வைல் ஆஸ் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்தா ஓகேங்களா, அதுக்கு வந்து அதாவது ரெண்டு கேஸ் சொல்றோம். அதாவது ஒன்னு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும், இன்னொன்னு பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். அதுல கம்ப்ளீட் ஆன ஆக்டிவிட்டியை பாஸ்ட்ல சொல்லணும். கம்ப்ளீட் ஆன ஆக்டிவிட்டியை பாஸ்ட்லயும் இன்னொரு ஆக்டிவிட்டியை பாஸ்ட் கண்டினியூஸ்லயும் சொல்லணும்னு சொல்றாங்க. ஒன்னு பாஸ்ட்லயும் இன்னொன்னு பாஸ்ட் கண்டினியூஸும் போடணும். எது எங்க போடணும்னு கேட்கிறாங்க பாருங்க. வைல் ஷி வாஸ் குக்கிங், இந்த வென் வைல் ஆஸ் போடுறோம் இல்லையா, பாருங்க வைல் போட்டிருக்கோம். இந்த கேஸ்ல வைல் வென் இங்க போட்டிருக்கா ஆஸ். இது என்ன சொல்லிருக்கோம் இதுல வென் வைல் ஆஸ் போடுறது பக்கம் வருது இல்லையா, இதுல பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க கிராமர்ல. வென் வைல் ஆஸ் போட்டு வர சென்டென்ஸ் பக்கத்துல வர இந்த ஸ்மால் சென்டென்ஸ்ல இங்க என்ன பண்ணணும், பாஸ்ட் கண்டினியூஸும் ரைட் சைட்ல வருது இல்லையா, இதுக்கு மெயின் கிளாஸ்னு சொல்லுவாங்க கிராமர்ல. இதுல வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ். யூஸ்வலி இதுதான் கேட்பாங்க ஆக்சுவலா. ஸோ இதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு பேர். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாக்க பாஸ்ட்ல நடந்தது ஒரு ஷார்ட்டா கண்டினியூ ஆனது பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்றோம். ஃபார்முலா வந்து வாஸ் ஆர் வேர் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. நம்ம கேட்போம் இல்லையா, நான் ஃபோன் பண்ண பண்ணி என்ன பண்ணிட்டு இருந்தேன், வாட் வெர் யூ டூயிங் வென் ஐ கால் யூ கேட்போம்ல. அப்படி இங்கிலீஷ்ல கேட்டால் அப்படி கேட்கணும். வாட் வெர் யூ டூயிங், நான் ஃபோன் பண்ணப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய், செய்து கொண்டு கண்டினியூஸ், இருந்தாய் பாஸ்ட் கண்டினியூஸ். தமிழ் இங்கிலீஷ்லயும் சொல்றேன். அப்படிதானே கேட்போம். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அப்படிதான் பேசுவோம். என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படி சொல்லி கேட்போம். ஸோ இதுக்கு பேர் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூசேஜ் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்ன கேட்பாங்க, இங்கே ஒன்று பிராக்கெட் போட்டுருவாங்க, இல்லை பிராக்கெட் போட்டுருவாங்க. என்ன டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக போடுறது ப்ராக்டிஸ் பண்ணா ஹோப் தட் வில் கெட் இட். கெட் திஸ் ரைட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ப்ரொசீட் பண்ணலாமா? இந்த டவுட் இருக்கா? ப்ரொசீட் பண்ணலாமா? பாருங்க, புரியாம கிளாஸ்ல உட்காரக்கூடாது. இட்ஸ் நாட் கரெக்ட். கிளாஸ்ல உட்காரக்கூடாது புரியாம. அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், கொஞ்சம் கேரியா இருக்கு, அது வேற. இன்ட்ரெஸ்டடா இல்லாம, ஆட்டிடியூட் ப்ராப்பரா இல்லாம, பிடிக்காம அப்படிலாம் கிளாஸ்ல உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆக்சுவலா. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ரோல் எடுத்து அந்த ரோலுக்கு மேட்ச் ஆயிடும். ஒரு விஷயம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு வந்துட்டீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணால் அவுட்புட் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே சொல்கிறேன், யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவுட்புட் இருக்கும். எதாவது சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் யூ ப்ராக்டிஸ் வெல் இட் வில் கம் டு யூ. ஸோ அந்த பாசிட்டிவ்ல சொல்கிறேன் நான். ஸோ 6 டென்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டென்ஸ் வெர்பார் வெர்ப் பிளஸ் எஸ், ரெண்டாவது டென்ஸ் வந்து ஆமிசர் வாஸ் ஆமிசர் பிளஸ் ஐஎன்ஜி, மூணாவது ஹேஸ் ஆர் ஹேவ் பிபி, நாலாவது ஹேஸ் ஆர் ஹேவ் பீன் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி, அஞ்சாவது வந்து வெர்பின் பாஸ்ட் ஃபார்ம், ஆறாவது வாஸ் ஆர் வெர்ப் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. இதுக்கு முன்னால வரைக்கும் அந்த 6 பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரி ஆகணும், அந்த மாதிரி ஃபார்முலா இருந்தது ஃபர்ஸ்ட் 6 டென்ஸ்க்கு. இதுக்கு அடுத்து வர்ற 6 டென்ஸ்க்கு ஒன்னே ஒன்று தான், சிம்பிளா ஹேடு போடணும். என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 6க்கு மட்டும்தான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்க்குற மாதிரி வருது. இன்னும் 2-3 வருது, ஆமிசார் அப்படிலாம் வருது. இதுக்கு மேலே வருது ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஆட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஆடுன்னு போடும். இப்போ ஃபர்ஸ்ட் 6 டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்க்கணும், அடுத்த 6 டென்ஸ்க்கு பார்க்க தேவையில்லை. விச் மீன்ஸ் அங்கே வரல பாருங்க, இங்கே 2 வரல இல்லையா, அங்கே ஆமிசார்னு வந்தது. இது கூட போடணும், ஆம் இது கூட போடணும்னு பார்த்தோம். இங்கே ஒன்னே ஒன்று பாருங்க, என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் 7வது டென்ஸ்க்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹேட் பிளஸ் பிபி, ஹேட் பிளஸ் பிபி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன பேருனா டிஸ்டன்ட் பாஸ்ட். டிஸ்டன்ட் பாஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இம்மிடியேட்டா நடந்தது இல்லை, அதை பத்தி சொல்லலை. பாருங்க நான் சொல்றேன் வந்து, ஐ வென்ட் டு மை நேட்டிவ் எஸ்டர்டே அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என்ன செய்கிறேன், ஐ வென்ட் டு மை நேட்டிவ் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படின்னு வந்தாவே பாஸ்ட் டென்ஸ், 5வது டென்ஸ் இல்லையா. ஐ வென்ட்னு சொல்லிட்டோம். இதையே இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போனேன்னு சொல்லுவீங்களா, போயிருந்தேன்னு சொல்லுவோமா? 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன்னா சொல்லணும். தமிழ் எப்படி சொல்லுவோம், 2 வாரத்துக்கு முன்னே நான் ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கிராமட்டிக்கலி போயிருந்தேன்னு தான் சொல்லணும். அந்த போயிருந்தேன்னு சொல்றதுக்கு பேர் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹேட் கான் டு மை நேட்டிவ் 2 weeks பேக் அப்படின்னு சொல்லணும். எஸ்டர்டே அப்படின்னா இம்மிடியேட் பாஸ்ட். இப்போ 2 weeks பேக்னா டிஸ்டன்ட் பாஸ்ட். கெட் திஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். போயிருந்தேன், செஞ்சிருந்தாங்க, எங்களை கூப்பிட்டுருந்தாங்க,
கூப்பிட்டு இருந்தார்கள். கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். கூப்பிட்டு இருக்கிறாங்க. They have invited us. They have called us. Present perfect. They had called us. Past perfect. என்ன கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதுக்கு பேரு டிஸ்டன்ட் பாஸ்ட். இந்த அது வந்து பாஸ்ட்ல தான் சொல்லணும். இப்போ நீங்க படிச்சிருக்கீங்க இல்ல, படிக்கும்போது எப்படி தி பிரிட்டிஷ் ரூல்ட் இந்தியா ஃப்ரம் திஸ் தான் எழுதியிருப்பாங்க. தி பிரிட்டிஷ் ஹேட் ரூல்ட்னு எழுத மாட்டாங்க. இப்போ நீங்க கேட்கறது எக்ஸாம்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லாம் இது வரலாம் அது வரலாம் அப்படிலாம் இல்லை. அனுமானங்களுக்கு இங்கே வேலை இல்லை. ரூல்ஸ் என்ன சொல்லுதோ ஃபாலோ பண்ணணும். அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நம்மளுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கணும்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீதி கட்சி யார் ஆரம்பித்தாங்க, நம்மளுக்கு டேட்டா தான் பேசும். நம்ம என்ன யோசிக்கிறோம் அதெல்லாம் பேசுறதுக்கு இல்லை. இங்கே சொல்கிறது அந்த ஃபாலோப்பில் தான் வரணும். தி பிரிட்டிஷ் ரூல்ட் இந்தியான்னு தான் வரணும். தி பிரிட்டிஷ் ஹேட் ரூல்ட் இந்தியான்னு வராது. நீங்கள் பேசுகிற கண்டெக்ஸ்ட் மாறுச்சுன்னா வரும். நீங்கள் சொன்ன கண்டெக்ஸ்ட் வராது. அந்த கண்டெக்ஸ்டில் தி பிரிட்டிஷ் ரூல்ட் இந்தியா அப்படின்னு தான் வரும். சரியா? ஸோ இதுக்கு பேர் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கு என்ன மீனிங்? டிஸ்டன்ட் பாஸ்ட். நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வென்ட் டு மை நேட்டிவ் எஸ்டர்டே. இது ஓகே, அஞ்சாவது டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். எஸ்டர்டே க்ளூ வேர்ட் இமிடியேட் பாஸ்ட்க்கு. அப்போ சிம்பிள் பாஸ்ட் வென்ட்னு போட்டிங்க. ஆனால் 2 வாரத்துக்கு முன்னால் அப்படின்னு மீன் பண்ணா அது க்ளூ வேர்ட். ஐ ஹேட் கான். இந்த சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. மீனா மைண்டில் கரெக்டாக ஞாபகம் இருக்கணும். பின்னால் நோட்ஸ் பார்க்கும்போது ஐ ஹேட் கான் டு மை நேட்டிவ் 2 weeks ago. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லலாம். எழுதிக்கோ கரெக்டாக தமிழ்லையும். தமிழ் மட்டும் எனக்கு போய் இருந்தேன் அப்படின்னு வரணும். அதுக்கு பேர் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த டோன்ல நீங்க பேசினா பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கீவேர்ட்ஸ்? ஆஃப்டர், பிஃபோர், as soon as, டில், அன்டில், வென் இப்படின்லாம் வரும். நம்ம பார்க்கலாம், யூசேஜ்ல பார்த்தா தெரியும். ஒரு 2-3 ஸ்பெஷல் யூசேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேடம் நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இது பேசிக்ஸ், ஆக்சுவலாக கிராமர் பேசிக்ஸ். பாருங்க, வென், ஆஃப்டர், பிஃபோர் இந்த வேர்ட்ஸ் கூட எல்லாம் மிங்கிளா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, 2 ஆக்ஷனை வந்து மிங்கிள் பண்ணுவாங்க. 2 ஆக்ஷன்ஸ். பாருங்க, அர்லியர் ஆக்ஷன், ஃபர்ஸ்ட் நடக்கிற ஆக்ஷன், பின்னால நடக்கிற ஆக்ஷன். 2 ஆக்டிவிட்டி நடக்குது. 2 ஆக்டிவிட்டி நடக்குது. அது எப்போ எதை சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நான் பாருங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்குள்ள ட்ரெயின் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பி போயிட்டு இருந்தது. இதுல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி எது? ட்ரெயின் கிளம்பி போறது. ரீச் ஆகுறது செகண்ட் ஆக்டிவிட்டி. அப்ப ட்ரெயின் கிளம்பி போறது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லணும். நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸாம்ல பிளாங்கா இதுவோ அதுவோ பிளாங்கா கொடுத்து கேட்பாங்க. நம்ம என்ன சொல்ல பாருங்க, பிஃபோர் ஐ ரீச் த ஸ்டேஷன் த ட்ரெயின் ஹேட் ஸ்டார்டட். நான் ஸ்டேஷன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் என்னாச்சு? ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். ஸோ 2 ஆக்டிவிட்டியை மெயின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாருங்க, இது ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட நீங்க போதும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்டிவிட்டி பாஸ்ட். உங்களுக்கு டென்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் மேடம். எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணும். இங்கிலீஷில் பேசிக்ஸில் ரிவிஷன் பண்ணும். ப்ராக்டிஸும் ஃபுல்லாக பண்ணிடலாம். புக் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிடலாம். இது புரிஞ்சுதா சொன்னது? ரைட். இன்னொன்று சொல்கிறேன். இது அடிக்கடி நான் அடிச்சு சொல்கிறேன், எக்ஸாமில் கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இது புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. இங்கிலீஷ் கிராமரில் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக கண்டிஷனல் கிளாஸ் இங்கிலீஷ் கிராமரில் கிளாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன் அப்படின்னா இஃப் போட்டு வர்றது. பாருங்க, நான் 10 ரூபாய் கொடுத்தா நீ 100 ரூபாய் கொடு, இல்லை நீ 10 ரூபாய் கொடுத்தா நான் உனக்கு 20 ரூபாய் தரேன். இஃப் யூ கிவ் மீ ₹10 ஐ வில் கிவ் யூ பேக் 20. இந்த இஃப்னு சொல்லுவாங்க. அதில் 4 கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இஃப் கிளாஸஸ், கண்டிஷனல் கிளாஸஸ்ன்னு அதுக்கு பேர். அதில் வந்து ஃபார்மேட் இருக்கு. 4 ஃபார்மேட் இருக்கு. 1 2 3 4 4 ஃபார்மேட்ஸ் இருக்கு. உங்களுக்கு பின்னால் சொல்லித்தரேன். அதில் ஒரு ஃபார்மேட் இங்கே யூஸ் ஆகிறதுக்காக எங்க சொல்லியிருக்காங்க. தேர்டு கண்டிஷனல் ஃபார்மேட்னு அதுக்கு பேர். தேர்டு கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஒன்று இருக்கு, செகண்ட் கண்டிஷனல் ஒன்று இருக்கு, தேர்ட், ஃபோர்த். தேர்டு கண்டிஷனல் இங்கே அப்ளிகபிளாக இருக்கிறதுனால இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸ்னா என்ன அர்த்தம்? கண்டிஷன் போடுறதுன்னு அர்த்தம். நீ கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இஃப் வரணும், அதுக்கு பேர் கண்டிஷனல் கிளாஸ். பாருங்க, இதில் இந்த இஃப் கண்டிஷனல் கிளாஸில் தேர்டு ஃபார்மேட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இஃப் போடுறோம் இல்லையா, இஃப் பக்கம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கீ பாயிண்ட்.
இஃப்க்கு பக்கம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரணும். சரியா? இந்த பக்கம் ரைட் சைடில் 11வது டென்ஸ், இன்னும் நம்ம அதை பற்றி பேசலை, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரணும். 11th டென்ஸ் வந்து இன்னும் பார்க்கல நம்ம. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இது. 11வது டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். இது ஃபார்மேட். இங்கே பிளாங்கா கொடுத்தாலும் இங்கே பிளாங்கா கொடுத்தாலும் இதுதான், இந்த டென்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ தேர்டு கண்டிஷனல் கிளாஸில் இஃப் பக்கத்தில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டும் ரைட் சைடில் என்ன வரணும், ஃபியூச்சர் பர்ஃபெக்டும் வரணும். இது கண்டிஷன். இது புரிஞ்சுதா? அப்புறம் இங்கே ஒன்று சொல்லியிருந்தோம், 2 ஆக்டிவிட்டி சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்டிவிட்டி சிம்பிள் பாஸ்ட். இங்கே என்ன சொல்கிறோம், தேர்டு கண்டிஷனல் இஃப் பக்கம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரைட் சைடில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரணும். ஓகேவா? மூணாவது சொல்லலாமா? இன்னொரு யூசேஜ் இருக்கு ஆக்சுவலாக, அன்ஃபுல்ஃபில்டு பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்ஃபுல்ஃபில்டு பாஸ்ட், நிறைவேறாத ஆசை, செய்யணும்னு இருந்தது செய்யலை. என்ன சொல்கிறோம், செஞ்சிருந்தா நல்லா இருந்தது இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்லுவோம், தவறான விஷயங்கள் என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் வந்து இப்படி சொல்லுவாங்க. என்ன ஃபார்மேட்டில் வருது, ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் த ஆஃபர். நான் வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மீன் பண்ண பாருங்க. ஐம் சாரி ஐ டிட் நாட் டூ இட். அதாவது எண்ணியதை நினைத்ததை நடத்தி முடிக்கல, ஆனால் ஃபீல் பண்ணி சொல்கிறோம். ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் த ஆஃபர், அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு மீனிங்கில் பாருங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு பேரு, அன்ஃபுல்ஃபில்டு பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு கிளியரா உங்களுக்கு? ஸோ 7வது டென்ஸ் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ 8வது டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 8வது டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். முடிச்சிடலாமா? ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாமா? இப்போ டைம் ஆகுது. ரஷ் பண்ண அவங்களுக்கு ஃபீட் ஆகாது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸ்கோரும் மிஸ் ஆகிடும், லேர்னிங்கும் மிஸ் ஆகிடும். நெவர் ரஷ், நோ ரஷ்ஷிங். அண்டர்ஸ்டாண்ட்? பாருங்க, ஆக்சுவலாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னாவது? 8வது டென்ஸ். இப்போ 4வது டென்ஸ் ஞாபகம் இருக்கா? ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன ஃபார்முலா சொன்னோம்? as or have been verb plus ing. இங்க as or have போட்டா ப்ரெசென்ட், அது இங்க had போடணும், அவ்வளவுதான். had been verb plus ing னா past perfect continuous tense. லாஸ்ட்ல உங்களுக்கு சிங்கிள் ஷார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சிங்கிள் ஷார்ட்டா ஆக்டிவ் பாசிவ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இது புரிஞ்சுதா பாருங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை என்ன சொன்னோம்? பாஸ்ட் டென்ஸ்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல நடக்கிறது. இங்க என்ன சொன்னோம்? மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு ப்ரெசென்ட்ல சொன்னேன். அங்க என்ன சொல்லுவோம்? 10 மணி நேரமா நேற்று காலையில மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஓகேங்களா? இட் had been raining yesterday morning for more than 10 hours. yesterday morning னா past indication. it had been, பாருங்க, had என்ன சொல்லியிருக்காங்க? had been raining அப்படின்னு வரும். நேற்று காலையில 10 மணி நேரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. பாஸ்ட்ல லாங் கண்டினியூட்டி. ஸோ பாருங்க, என்ன எழுதிருக்கோம்? லாங் கண்டினியூட்டி இன் த பாஸ்ட். பாஸ்ட் டென்ஸ்ல லாங் கண்டினியூட்டி அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்சுவலா வந்து. இங்கே கீவேர்ட்ஸ் வந்து சின்ஸ் ஃபார். அந்த 4வது டென்ஸ், 8வது டென்ஸ், 12வது டென்ஸ் மேடம் நிலைமையா வச்சுக்கோங்க. இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 3 வருது இல்லையா ப்ரெசென்ட்ல? 4, 8, 12 3க்குமே வந்து சின்ஸ் ஃபார் வரணும். சின்ஸ் ஃபார் தான் வரதுல. பாஸ்ட் டென்ஸ்னா மேடம் பாருங்க, சென்டென்ஸ்ல பாஸ்ட் இண்டிகேஷன் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு மெயின் பண்ணா சென்டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்க்குரிய வேர்டு ஏதாவது ஒன்று வரணும். நேற்று காலையில, போன வாரம், முந்தா நேற்று இண்டிகேஷன் வரணும். ஃபியூச்சர்னாலும் இண்டிகேஷன் வரணும். அதை வச்சு நீங்க ஃபியூச்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் எ லாங் டைம். நான் ரொம்ப நேரமா வெயிட் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஷீலா ஹேட் பின் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம் சின்ஸ் 2010. 2010 ஷீலா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அப்படின்னு சொல்லணும். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட். இன்னும் ஒன்று இருக்கு ஆக்சுவலா, ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர்லயும் சொல்றோம். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுலேயே 4 டென்ஸ் இருக்கு ஆக்சுவலா. திரும்பவும் சொல்றேன், ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இண்டிகேஷன் வேர்ட்ஸ் வரும். அடுத்த வாரம், 25 நாள் கழிச்சு. ஃபியூச்சர் மீன் பண்ண வேர்ட்ஸ் வரும். பாஸ்ட்டை மீன் பண்ண வேர்ட்ஸ் சென்டென்ஸ்ல வரும். சரியா? அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். பாருங்க, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அதுக்கு என்ன பேர் பாருங்க? இம்மிடியேட் ஃபியூச்சர்.
இமிடியேட் ஃபியூச்சர், இப்போ நாளைக்கு நடக்க போகிறது, அடுத்து நடக்க போகிறது, இந்த மீனிங்கில் சொன்னீங்கன்னா இந்த டென்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலாக்கு வேண்டி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 8 + b அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த 8ன்னு என்ன சொல்கிறோம், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வர்ற வேர்ப்ஸ் கேன், குட், வில், வுட், ஷல், ஷுட், மே, மைட். இதில் ஏதாவது ஒன்று வரும்னு அர்த்தம். இதில் ஏதாவது ஒன்று வந்து ப்ளஸ் என்ன வரணும், மெயின் வெர்ப் ஒன்று வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு பேர். ஐ வில் ஃபினிஷ் திஸ் டாபிக் பை டுமாரோ மார்னிங். நான் நாளைக்கு காலையில் இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் செய்வேன். சிம்பிள் ஃபியூச்சர். நான் சொல்கிற டோன் தான் மெயின். ஆக்சுவலாக நான் சிம்பிள் ஃபியூச்சர் மீனிங்கில் சொன்னால் சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லுவோம், இல்லை ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். சரியா பாருங்க. ஐ வில் அட்டெண்ட் கிளாஸ் டுமாரோ. ஷி வில் நாட் அப்பியர் ஃபார் எக்ஸாம் திஸ் டைம். இட் மே ரெயின் டுடே. யூ ஷுட் அட்டெண்ட் மை மேரேஜ் வித்வுட் ஃபெயில். அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். மாடல்ஸ் எல்லாம் சும்மா லைட்டாக சொல்லியிருக்கோம். எக்ஸாக்ட்லி எங்கன்றது நம்ம உள்ள டெக்ஸ்ட்டில் கிளாஸ் பார்க்கும்போது பார்த்துடலாம். சரியா பாருங்க, யூசேஜ் கொடுத்துருக்கு பாருங்க. இங்கிலீஷ் கிராமரில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை மெயின் பண்ணால் வி பக்கத்தில் ஷல் வரணும். ஓகேங்களா, அதாவது ஐவி வந்தா ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறேன். ஐவி வந்ததுன்னா ஷல் வருது, நோட் பண்ணிக்கோங்க. கிராமரில் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஐவி ரெண்டு வேர்டு வந்ததுன்னா பக்கத்தில் ஷல் அப்படின்னு தான் வரணும். கிராமட்டிக்கல் ரூல். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம வில்லுன்னு யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சர் டென்ஸில். பாருங்க, கேன், குட்னா எபிலிட்டி. அகைன் ஷல்லுங்கிற ஒரு வேர்டு வருது இல்லையா, ஷல். ஓகேங்களா, ஷல்னா லீகல் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, தோஸ் ஹூ டு நாட் மெயின்டைன் டிசிப்ளின் ஷல் பி பீனலைஸ்ட். யாரும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணலையோ அவங்களுக்கு பெனால்ட்டி போடுவோம். இந்த ஷல்லுங்கிற வேர்டு லீகல் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஷுட்டுங்கிறது இருக்கு இல்லைங்களா, கம்பல்சரியாக செய்யணும்னு மீனிங்கில் ஷுட் யூஸ் பண்ணுவாங்க. யூ ஷுட் அட்டெண்ட் மை மேரேஜ் வித்வுட் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, மே மைட் சொன்னேன் இல்லையா, 50-50 சொல்லும் போது சொல்லணும். உங்களுக்கு ரெண்டு பக்கமும் மீன் பண்ணுற மாதிரி சொன்னால் மேன்னு சொல்லணும். பணம் நாளைக்கு கொடுத்துருவியா, வில் யூ கிவ் மணி டுமாரோ, ஐ மே அப்படின்னா அப்பவே புரிஞ்சிடணும். வந்தாலும் வரும், வராட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். மைட்டுங்கிறது பாஸ்ட்ல சொல்றது. வி மே கிவ் அப்படின்னு சொல்லலாம், வி மைட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த கண்டிஷனல் கிளாஸஸ்லேயே வருது, அதுலேயே வருது. மஸ்ட்னு இன்னொரு வேர்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த 8 வேர்டு இல்லாமல் மஸ்ட், நீடு, டேர்லாம் சொன்னேன் இல்லையா. மஸ்ட் அப்படின்னா இன்னும் ரொம்ப கம்பல். ஷுட்டுக்கு அடுத்து மஸ்ட். யூ மஸ்ட் அட்டெண்ட் திஸ் வித்வுட் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதில். ஃபியூச்சர் டென்ஸுக்கு இண்டிகேஷன் கண்டிப்பாக சென்டென்ஸில் வேர்ட்ஸ் இருக்கும். பாஸ்ட்டுக்கும் இண்டிகேஷன் இருக்கும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா, இதுக்கு பேர் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். எங்கே யூஸ் பண்ணுவோம் பாருங்க, ஆஃபர்ஸ், ப்ரொமோஷன்ஸ், ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இன் ஃபியூச்சர். ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இஃப் யூ கம் டுடே யூ வில் பி டெஃபினெட்லி கிவன் திஸ் ஆஃபர். இந்த ஆஃபர் நாங்கள் தருவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆஃபர் கொடுக்குறது, ப்ராமிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுல வந்து யூசேஜில் வந்து. ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா 8 + b. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே யூசேஜ் வருது, இம்மிடியேட் ஃபியூச்சர், இதுக்கு அடுத்து நடக்க போகிறத பற்றி பேசுகிற அந்த ஆங்கிளில் பேசினாவே அதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு பேர். மோஸ்ட்லி சென்டென்ஸில் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு இண்டிகேஷன் வேர்ட்ஸ் இருக்கும். ஐ வில் கிளியர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் நான் கிளியர் பண்ணுவேன். ஐ வில் கிளியர் அப்படின்னு வரணும். அப்போ நெக்ஸ்ட் இயர்னும் போது ஃபியூச்சர் இண்டிகேஷன் வந்துடுது. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சரில் வந்து கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்முலா. அங்க பிரசன்ட் கண்டினியூஸ் என்ன பார்த்தோம், am is or plus verb plus ing. பாஸ்ட் கண்டினியூஸ் என்ன பார்த்தோம், was were ing பார்த்தோம். இங்க பாருங்க 8 + b + verb plus ing வரணும். 8 போட்டுக்கணும். 8ல ஏதாவது ஒன்று வரணும்னு அர்த்தம். அடுத்து b வரணும், verb plus ing. பாருங்க, இட் வில் பி ரெய்னிங் டுடே ஈவினிங். இப்போ எனக்கு தோணுது இன்னைக்கு மழை பெய்யும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இட் வில் பி ரெய்னிங் டுடே ஈவினிங். இன்னைக்கு சாயங்காலம் மழை பெய்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, வில் பி ரெய்னிங் அப்படின்னு வரும். இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசென்ட் நல்லா புரிஞ்சது இல்லையா, அதே மாதிரி தான் பாஸ்ட். பாஸ்ட்ல சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர்ல இப்போ இமீடியட்டா இதுக்கு அடுத்து நடக்க போகுதுன்னா சிம்பிள் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் கொஞ்சம் கண்டினியூ ஆகிற மாதிரி சொன்னீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம ஒரு அரேஞ்சு திங்கை சொல்கிறோம், அடுத்த வாரம் இதே நேரம் இன்னைக்கு நாங்கள் ஊட்டிக்கு ட்ரெயினில் போயிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வி வில் பி ட்ராவலிங் பை ட்ரெயின் இன் ஊட்டி நெக்ஸ்ட் வீக் பை திஸ் டைம் அப்படின்னு சொல்லி கிராமரில் சொல்லுவோம். அப்படிதானே சொல்லுவோம் நம்ம. அடுத்த வாரம் இதே நேரம் இந்த டைமுக்கு
இப்போ பிக்னிக் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஊட்டிக்கு நாங்கள் ட்ரெயினில் போய் கொண்டு இருப்போம். ஃபியூச்சருக்கு போகுது. ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகிற ஆக்டிவிட்டியை சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபார்முலா என்ன சொல்லுது? 8 + B + verb + ing. கெட் திஸ்? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 11வது டென்ஸ். 11வது டென்ஸ். பத்தாவது கிளியரா? 8 + B + verb + ing ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகிறதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொன்னோம். 11வது டென்ஸ் இருக்கு பாருங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர்ல வந்து ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆன மாதிரி சொல்றது. ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட்ல என்ன சொன்னோம்? ஐ ஹேவ் பாட் 2 புக்ஸ்ன்னு சொன்னோம். பாஸ்ட்ல என்ன சொன்னோம்? ஐ ஹேட் பாட் 2 books 4 weeks பேக். இந்த 4 weeks பேக் தான் என்ன மீனிங் போகுது? டிஸ்டன்ட் பாஸ்ட் மீனிங். அது அந்த மீனிங் போயிடுது. அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நெக்ஸ்ட் வீக் ஐ வுட் ஹேவ் பாட் 2 booksன்னு சொல்லணும். அடுத்த வாரம் நான் அந்த 2 புக்கை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லணும். இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஐ வுட் ஹேவ் பாட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றாங்க பாருங்க. 8 + have + pp. அங்கே as or have போட்டோம் இல்லையா? ப்ரெசென்ட்ல as or have + pp போட்டோம். பாஸ்ட்ல had pp போட்டோம் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. இங்க என்ன போடுறோம்? 8 + have + pp போடணும். பாருங்க, should have bought, would have bought அப்படின்னு வரணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? இதை செஞ்சிருந்துருக்கணும், நான் அதை பண்ணியிருந்திருக்கணும், அப்படியே வந்திருந்திருக்கணும், நடக்கல ஆனா நடந்துருக்கணும்னு சொல்றோம் இல்லையா? இந்த டோன்ல சொல்ற ஃபுல்லா இதுல சொல்லணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். ஆக்சுவலா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஐ ஷுட் ஹவ் கிளியர்ட் டிஎன்பிசி எக்ஸாம் லாஸ்ட் டைம் இட் செல்ஃப். நான் போன டைமே டிஎன்பிசி எக்ஸாமை கிளியர் செஞ்சுட்டு இருந்திருக்கணும், பண்ணல பண்ணிருக்கணும்ன்றத சொல்றோம் நம்ம. ஸோ இதுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ 11 டென்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, ஃபார்முலா ரீகேப் பண்ணலாமா? இதை முடிச்சுட்டு ரீகேப் பண்ணிடலாம். 12வது டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு என்ன சொல்றோம்? லாங் கண்டினியூட்டி இன் ஃபியூச்சர். அதே அப்படியே ஃபியூச்சர்ல சொல்றோம். அடுத்த வாரம் மண்டே 10 மணி நேரத்துக்கு மேல நாங்க ஊர் சுத்திக்கிட்டு இருப்போம் ஊட்டியில. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சொல்லணும்? நம்ம ஃபார்முலா என்ன சொல்றோம்? 8 + have + be + verb + ing. we will have been traveling ன்னு வரும். we would have been traveling by bus for more than 10 hours next week Monday. அடுத்த வாரம் மண்டே 10 மணி நேரத்துக்கு மேல ஊட்டியில நாங்க பிளான் பண்ணிக்கிறோம்ன்றது சொல்றாரு. செய்து கொண்டே இருப்போம்னு வரணும் ஃபியூச்சர்ல. பாருங்க, I will have been preparing for my UPSC exam for next years. அடுத்த 3 வருஷத்துக்கு நான் UPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லணும். அந்த நான் சொன்னது புரிஞ்சுதான் பாருங்க. செய்து கொண்டே அப்படின்னு வரணும். லாங் வந்தா, கண்டினியூஸ் வந்ததுனாக்க செய்து கொண்டு அப்படின்னு வரணும். ஃபினிஷிங் ப்ரெசென்டா பாஸ்டா ஃபியூச்சரா சொல்லணும். ஆமா, இது என்னன்னா இங்கிலீஷ் கிராமர்ல எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி யாருக்கும் எதுவும் தெரியாது. யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ சொன்னதுக்கு அந்த கேஸ் ஞாபகம் வச்சுங்க. ஐவி வந்தால் ஷல் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி லீகல் டேர்ம்ஸ் வந்தால் ஷல் யூஸ் பண்ணும். மற்றபடி யூஸ் பண்ணலாம். இன்னும் உள்ள இருக்கு உங்க மாடல் எக்ஸசைஸ் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக புக்கில் இருக்கு. அது புக்கில் இருக்கு, ஃபுல்லாக இருக்கு, 3-4 இடத்துல இருக்கு. அது கிளியர் ஆகிட எடுத்து படிச்சிங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்க, இந்த டென்ஸ் ஸ்ட்ரக்சர் 4 இருக்கு. கவனிச்சு பாருங்க. 1 verb, 2 verb, 3 verb, 4 verb. இங்கிலீஷ் கிராமர்ல அதிகமாக 4 verbs இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அது லாங் ஸ்ட்ரக்சர் 4 verb வருது. இதுதான் இதுக்கு பேர் மெயின் verb, auxiliary 1, auxiliary 2, auxiliary 3. சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலா.